கரூர் சம்பவத்திற்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் காரணம், அவரை உடனடியாக கைது செய்யுங்கள் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை கொடுத்துள்ளனர். எங்களது கட்சி பணிகளை மேற்கொள்வதற்கும் பிரச்சாரங்களை தடை செய்வதற்கும் ஆளும் கட்சியினர்கள் செய்த சதி திட்டம்தான் என்றும், விஜய் அவர்கள் 10,000 பேர் கூடுவார்கள் என்று நாங்கள் கடிதம் கொடுத்தது உண்மைதான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி 10,000 நபர்கள் கூடினால் மட்டும்தான் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும். அதற்கு மேல் கூடினால் பிரச்சாரம் கூட்டத்திற்கு அனுமதி வழங்கப்படாது. அதை முன்வைத்துதான் நாங்கள் கடிதம் கொடுத்தோம். ஆனால் பொதுமக்கள், கட்சியினர்களுக்கு நாங்கள் உத்தரவுகளை பிறப்பிக்கலாம், பொதுமக்களுக்கு நாங்கள் உத்தரவுகளை பிறப்பிக்க முடியாதல்லவா? மக்களுக்கு பாதுகாப்பாக அரசும் காவல்துறையும் தான் இருக்க வேண்டும். ஆனால் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் 500 காவலர்கள் இருந்தார்கள். அது உண்மைதான். கூடுதலாக காவல்துறையோ உயர் அரசு அதிகாரிகளோ ஏன் வரவில்லை? மேலும் கரூர் சம்பவத்திற்கு முழுக்க விஜய் தான் காரணம் என்று டார்கெட் செய்வது நிச்சயம் தவறானது என்றும், அது மிக மோசமான நடவடிக்கை என்றும், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி மிகவும் மோசமான அரசியல் ஆட்டத்தை ஆரம்பித்துள்ளார்கள். நிச்சயம் அதை தமிழக வெற்றிக் கழகம் முடித்து வைக்கும். தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவிற்கு மக்களின் பாதுகாப்பையும் அவர்களது வளர்ச்சியையும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதை தான் தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் பயணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அப்பாவி மக்கள் என்ன தவறு செய்தார்கள்? உங்களது அரசியல் கொள்கைகளும் உங்களது அரசு திட்டங்களும் மக்களுக்கு நேரடியாக சென்றிருந்தால் நீங்கள்தானே அடுத்த முதல்வர். பிறகு எதற்காக எங்களை நீங்கள் டார்கெட் செய்தீர்கள்? தமிழகத்தில் பல கட்சிகள் இருக்கலாம். பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவிற்கு கூட இவ்வளவு சிக்கல் இல்லை. நேற்று வந்த நாங்கள் எதற்காக இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறோம்? திமுக ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய காரணத்தினாலும் ஓட்டுக்கள் பிரிந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விழுந்தால் எங்கே எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட பறிபோகிவிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக திமுக செய்த செயல்தான் என்ற குற்றச்சாட்டையும், இதற்கு எல்லாம் செந்தில் பாலாஜி தான் காரணம் என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் மனு கொடுத்து இந்த வழக்கு விசாரணை வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற உள்ளது. மேலும் செந்தில் பாலாஜி தான் குற்றவாளியாக இருந்தால் அவருக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காமல் கூறுங்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் உங்களது பகுதியில் மாவட்ட செயலாளர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்களா? அவர்களது பெயரை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தலைமைக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக மாறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.